வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். சவால்களும் குழப்பங்களும் நிறைஞ்ச இந்த நவீன உலகத்துல நமக்கு தேவையான ஒரு உண்மையான நடைமுறை அமைதியை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது பத்தின ஒரு முக்கியமான தத்துவத்தை தான் இன்னைக்கு நாம விரிவாக பார்க்க போறோம். இயற்கை, நம்மளோட ஈகோ, அப்புறம் மகிழ்ச்சி, இது மூணுத்தையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை பார்வையை எப்படி மாத்தி அமைக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்ம கண் முன்னாடியே இருக்கிற மிகப்பெரிய சந்தோஷங்களை நம்ம ஏன் பல நேரங்கள்ல அப்படியே தவற விட்டுடுறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம எவ்வளவு நன்றி உணர்வு இல்லாம இருக்கோங்கிற ஒரு அதிர்ச்சியான உண்மைய ஏத்துக்கிறது மூலமா இதற்கான விடைய நம்ம தேட ஆரம்பிக்கலாம். பகுதி 1, ஈகோ என்ற மாயை. நாம பொதுவா என்ன நினைக்கிறோம்? நம்ம கிட்ட இருக்கிறத விட்டுட்டு இந்த உலகத்துல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு ஒரு மாயையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா ஒரு நிமிஷம் மருத்துவமனைகள் பக்கம் உங்க கவனத்தை திருப்புங்க. அங்க நிராதரவா தவிக்கிற மக்களை பாருங்க. பக்கவாதத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு யாருடைய துணையும் இல்லாம தாங்களாவே நடந்து பாத்ரூம் போகணுங்கிறது ஒரு பெரிய கனவா இருக்கு. பார்வையற்றவங்களுக்கு அவங்க முன்னாடி இருக்கிற விஷயங்களை பாக்குறதே ஒரு பேரானந்தம். கொடிய நோய்களால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கேளுங்க, ஏதோ ஒரு வகையில உயிரோட இருந்தா போதுங்கிறது தான் அவங்களோட மிகப்பெரிய இலக்கா இருக்கு. நம்ம ரொம்ப சாதாரணம் நினைக்கிற நடப்பது, பார்ப்பது, சுவாசிப்பது, இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள்ல கூட நாம எவ்வளோ நன்றியுணர்வு இல்லாம இருக்கோம்னு இது நமக்கு நித்தியடியா உணர்த்தது இல்லையா? ஆக, இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உயிருடன் இருப்பதே மிகப்பெரிய சாதனை. ஆமாங்க, வெறுமனே நம்ம உயிரோட இருக்கிறதே அழப்பெரிய ஒரு சந்தோஷம்தான். ஆனா எப்போதும் பரபரப்பாவே ஓடிட்டு இருக்கிற நம்ம மனசுக்கு இந்த பெரிய சந்தோஷம் கண்ணுக்கு தெரியாமலே போயிடுது. சரி, அப்போ நம்ம துன்பங்களை எப்படி வேற அறுக்கிறது? நம்ம ஈகோவை எப்படி பேலன்ஸ் பண்றது? இதுக்கு இந்த மூலக்கட்டுரைகள் ஒரு 3 முக்கியமான மறுக்க முடியாத உண்மைகளை முன்வைக்குது. 1, வாழ்க்கையோட நிலையாமைய உணர்வது. 2, மனிதர்கள் கிட்ட இருக்கிற குறைபாடுகளை ஏத்துக்கிறது. 3வது, உங்களை நீங்களே இயற்கையோட ஒரு வெறும் கருவியா பாக்குறது. இந்த வரி எவ்வளோ அழகா, எவ்வளோ ஆழமா சொல்லுது பாருங்க. ஒரு பகுதியின் குறைபாடே ஒட்டுமொத்த முழுமையின் பரிபூர்ணமாகும். அதாவது நம்ம எல்லாருமே இயற்கையாவே உயிரியல் ரீதியாவே சில குறைபாடுகளோட தான் படைக்கப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது மனுஷங்க கிட்ட போய் தெய்வத்துக்கு நிகரான ஒரு பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கறது பிரபஞ்ச அளவிலான ஒரு பெரிய மாய. அது நமக்கு வெறும் ஏமாற்றத்தையும் விரக்தியை மட்டும்தான் கொடுக்கும். பகுதி 2, இயற்கையோடு ஒன்றிணைதாய். இங்க ஒரு அற்புதமான கொஞ்சம் வித்தியாசமான ஒப்பீட்டை நம்ம பார்க்க போறோம். இறைவனை வெறுமனே அன்பு கொற்ற ஒரு அப்பாவா மட்டும் பார்க்காம பிரபஞ்சத்தோட ஒரு மாமனாரா உருவகப்படுத்தியிருக்காங்க. அது என்ன மாமனார்? அதாவது அவர் அன்பை கொடுப்பார், ஆனா அது இயற்கையோட விதிகளுக்கு உட்பட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா அந்த விதிகளின் வழியா மட்டுமே கிடைக்கும். நாமளும் அந்த விதிகளுக்கு உட்பட்டு இயற்கையோட ஒன்றிணையணுங்கிறது தான் இதோட அர்த்தம். இதை இன்னும் கொஞ்சம் பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கலாம். ஒரு மூடிய கதவுக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு நீங்க 1000 கணக்கான வருஷமா வேண்டிக்கிட்டே இருந்தாலும் கதவை திறக்காம சூரிய வெளிச்சம் உள்ள வருமா? கண்டிப்பா வராது. அதே போலதான் தண்ணியும் மேட்ல இருந்து பள்ளத்தை நோக்கிதான் பாயும். நீங்க எவ்வளவு பெரிய பக்திய காட்டினாலும் அதுக்காக இயற்கை தன்னோட இயற்பியல் விதிகளை மாத்திக்காது. அதனால இயற்கையோட ஒன்றிணைஞ்சு வாழ்றதுதான் நாம இறைவனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு. பகுதி 3, தலைதான் கிரீடத்தை விட சிறந்தது. இந்த நவீன உலகத்துல எதை நாம உண்மையாவே மதிப்பு மிக்கதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம்? பிரபஞ்சம் நமக்கு இயல்பாவே ரொம்ப இலவசமா கொடுத்த விஷயங்கள் என்ன? நாமாவே கஷ்டப்பட்டு உருவாக்க துடிக்கிற விஷயங்கள் என்ன? பிரபஞ்சம் தந்தது நமக்கு உண்மையான சந்தோஷத்தை தரும். ஆனா நாம உருவாக்குறதோ பெரும்பாலும் வெறும் அலங்கார பொருட்கள் தான். அது கடைசியில நமக்கு துன்பத்தை தான் கொடுக்கும். இங்க உங்களையே நீங்க ஒரு சுவாரஸ்யமான கேள்வி கேட்டுக்கணும். ஒரு அலங்காரத்துக்காக போடுற கிரீடத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து உங்க சொந்த தலைக்கே நீங்க ஏன் தலைவலிய கொண்டு வரணும்? ஒரு கழுத்தை விட நெக்லஸோ இல்ல ஒரு காலை விட காலணியோ எப்போதுமே பெருசா ஆகிட முடியாது, சரியா? அதனாலதான் சொல்றாங்க, நமது உண்மையான இலக்கு மகிழ்ச்சிய புதுசா சம்பாதிக்கிறதில்ல, உலகத்துல ஏற்கனவே கொட்டி கிடக்கிற மகிழ்ச்சிய அனுபவிப்பதுதான். இப்போ உங்களுக்கு காலணியோட சேர்த்து கால்களே போயிடுச்சுன்னு வச்சுக்குவோம். அப்போ ஷூ திரும்ப கிடைக்கிறத விட உங்க கால்கள் திரும்ப கிடைக்கிறது தானே உங்களுக்கு எல்லையற்ற சந்தோஷத்தை தரும். நமக்கு தேவையான அடிப்படையான உண்மையான விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே இயற்கையால நமக்காக செஞ்சு முடிக்கப்பட்டுடுச்சுங்கிறத இது ஆணித்தரமா நிரூபிக்குது. பகுதி 4, கரும்பின் அற்புதம். தெய்வத்தன்மை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க
நாம வானத்தை பார்க்க வேண்டியதில்ல, நம்ம காலடி மண்ணுல நடக்கிற அற்புதங்களை பார்த்தாலே போதும். இந்த கரும்பு செடியில தினமும் நடக்கிற ஒரு ஆச்சரியமான அற்புதத்தை கொஞ்சம் கவனிங்க. அது பூமியிலிருந்து சாதாரண சேற்றையும் தண்ணியும் உறிஞ்சி தன்னோட ரொம்ப மென்மையான வேர்கள் வழியா செலுத்தி எந்தவிதமான கஷ்டமும் இல்லாம அதை எவ்ளோ சுவையான சர்க்கரையா மாத்துது. லட்சக்கணக்கான விஞ்ஞானிகள் சேர்ந்து லட்சக்கணக்கான வருஷமா உழைச்சி எதை சாதிக்க முடியலையோ அத ஒரு சாதாரண அப்பாவி கரும்பு செடி தினமும் ரொம்பவே அசால்ட்டா செஞ்சு முடிச்சிடுது. இயற்கையோட வடிவில மறுக்க முடியாத ஒரு மாபெரும் தெய்வீக சக்தி நம்ம கண் முன்னாடியே ரொம்ப அமைதியா இயங்கிட்டு இருக்குங்கிறதுக்கு இதை விட வேற என்ன சான்று வேணும்? பகுதி 5. தர்க்கத்தை விட ஒன்றிணைதலே சிறந்தது. இப்போ நம்ம மனித குலத்தோட ஒரு மிகப்பெரிய பலவீனத்தை அலச போறோம். என்னன்னா, எல்லாத்தையுமே லாஜிக்கா தர்க்க ரீதியா புரிஞ்சுக்க துடிக்கிற நம்மளோட குணம். பைபிள்ல வர்ற ஆதாம் ஏதன் தோட்டத்துல எல்லா விதிகளையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாத வரைக்கும் எவ்ளோ சந்தோஷமா இருந்தாரு. எப்ப தான் அறிவால எல்லாத்தையும் புரிஞ்சுக்க நினைச்சாரோ அப்போதே அவரோட துயரம் ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா ஒரு குழந்தைய பாருங்க, அது தான் அம்மாவை முழுசா புரிஞ்சுக்க ட்ரை பண்றதில்ல. அந்த குழந்தையோட நிபந்தனையற்ற அன்பு தான் அம்மாவோட அமைதியா ஒன்றிணைறதுல தான் இருக்கு. பிரபஞ்சத்தோட ரகசியங்களை எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது நமக்கு தாகம் எடுக்கும்போது உப்பு தண்ணிய குடிக்கிற மாதிரி. நீங்க குடிக்க குடிக்க தாகம் அதிகமாகிட்டே தான் போகும். அதே மாதிரி எல்லாத்தையுமே தர்க்க ரீதியா பகுப்பாய்வு செய்ய நினைக்கிறது தவறான புரிதலுக்கும் ரொம்ப ஆழமான துன்பத்துக்கும் தான் வழிவகுக்கும். அதனால தொடர்பு கொள்வதை விட ஒன்றிணைதலே இதயத்தின் மொழி. நீங்க ஒரு விஷயத்தோட முழுமையா உங்களை ஈடுபடுத்திக்கிட்டு ஒன்றிணையும் போது அத அறிவால புரிஞ்சுக்கணுங்கிற அந்த குழப்பமான ஆசையெல்லாம் காணாம போய் அங்க ஒரு தூய்மையான அமைதி பிறக்குது. பகுதி 6. துன்பம் என்பது பழுக்காத மகிழ்ச்சி. இப்ப நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். வாழ்க்கையில நாம சந்திக்கிற வலிகள், வேதனைகள் பத்தின ஒரு ஆழமான பார்வை அது நமக்கு கொடுக்குது. கஷ்டங்கிறது நமக்கு எதிரி கிடையாதுங்க, அது மகிழ்ச்சியோட ஆரம்ப கட்டம் அப்படின்னு இந்த ஆதாரங்கள் ரொம்ப அழகா மாத்தி காட்டுது. ஒரு செடியில இருக்கிற காய் எப்படி ஆரம்பத்துல துவர்ப்பா சாப்பிட கடினமா இருக்கோ அதே போலதான் துன்பமும். ஆனா காலமும் இயற்கையும் சேர்ந்து எப்படி ஒரு காயை இனிமையான பழமா மாத்துதோ அதே போலதான் நம்ம கஷ்டங்களும் ஒரு நாள் பழுத்து மகிழ்ச்சியா மாறும். அதனால நீங்கள் துன்பத்தை வெறுத்தால் நீங்கள் மகிழ்ச்சியவே வெறுக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஏன்னா வலியும் சந்தோஷமும் ஒரே நேர்கோட்டுல ஒன்னுக்குள்ள ஒன்னா ரொம்ப ஆழமா இணைக்கப்பட்டிருக்கு. வாழ்க்கையோட கஷ்டமான தருணங்களை நீங்க நிராகரிச்சா அந்த மகிழ்ச்சி உருவாவதற்கான அடிப்படையே நீங்க நிராகரிக்கிறீங்கன்னு அர்த்தம். சரி, இப்போ உங்களோட பார்வையையே முழுமையா மாத்தக்கூடிய ஒரு அற்புதமான சிந்தனையோட இந்த அலசல நான் நிறைவு செய்றேன். இன்னைக்கு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த பெருந்துயரமோ வலியோ அது இன்னும் முழுமையா பழுத்து முடியாத ஒரு சந்தோஷமா இருந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.